அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள். பிரபல ஜோதிடர் ஜோதி பட்டாச்சாரியார் அவர்களின் கணிப்பின்படி ரிஷபராசி அன்பர்களுக்குரிய வைகாசி மாத பலன்களை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். கிரகங்களின் ராஜா அப்படின்னு சூரிய பகவான் அழைக்கப்படுறாரு. இவர் ஒவ்வொரு ராசிக்கும் பெயர்ச்சியாகக்கூடிய நாள் தமிழ் மாதமாக, தமிழ் பிறப்பாக குறிப்பிடுறோம். அந்த வகையில் மேஷ ராசியில் இருந்து ரிஷப ராசிக்கு பெயர்ச்சியாகி ரிஷப ராசியில் சூரிய பகவான் நிலைத்திருக்கக்கூடிய காலம் வைகாசி மாதம் அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே மாதம் 14ஆம் தேதி முதல் ஜூன் மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் கருதப்படுதுங்க. மேலும் ரிஷப ராசியில் குரு சுக்கிரனுடன் சூரியன் இணைய போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் வைகாசியில் சூரியன் ரிஷப ராசியில் சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஆயுளும் செல்வ விருத்தியும் புத்திர பாக்கியமும் கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இறை வழிபாட்டிற்கு உகந்த மாதமாகவும் அமைந்திருக்கிறது இந்த வைகாசி மாதம். இந்த மாதத்தில் ஆலயங்களில் புனித நீராடல் செய்வது சிறப்பான பலன்களை கொடுக்குங்க. தடைபட்டு கொண்டிருந்த சுப காரியங்கள் இனிதே கைகூடி வரக்கூடிய யோகமும் உண்டாகும் அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் வைகாசியில் முருகப்பெருமான் விசாகன் அப்படிங்கிற அசுரனை அழித்ததால் வைகாசி விசாகம் சிறப்புற கொண்டாடப்படுது. இத்தகைய சிறப்புகள் வாய்ந்த இந்த வைகாசி மாதத்தில் ரிஷப ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெறப் போகிறது? அவர்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கப்பெறப் போகிறதா அல்லது பாதகமான விளைவுகள் உருவாக போகிறதா? பாதகமான விளைவை தவிர்க்க அவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படிங்கிற பல தகவலை தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சிவன் சக்தி ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் தேவி திரௌபதி பேசுகிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரிஷப ராசி அன்பர்களே, இந்த வைகாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஏற்றம் இறக்கம் நிறைந்த ஒரு காலகட்டமாக இருக்குங்க. கடந்த நாட்களில் இருந்ததை விட பணவரவு இந்த காலகட்டத்தில் அதிகமாக இருக்கும். என்னதான் பணவரவு அதிகமாக இருந்தாலும் செலவினங்களும் சற்று கூடுதலாக இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருப்பது அவசியமாகிறது. உடல் நலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரளவிற்கு சீராக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். பெரிய அளவில் உடல் பாதிப்புகள் எதுவும் ஏற்படாது. இருந்தாலும் கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்கிறதுனால ஒருவருக்கொருவர் கொடுத்து செல்வது ரொம்ப நன்மையை தருங்க. புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை இந்த வைகாசி மாதத்தில் தவிர்த்து கொள்ளுங்க. அது மட்டும் இல்லாமல் வேலையை பொறுத்த வரைக்கும் ஓரளவிற்கு சாதகமான சூழ்நிலையை நிலவுகிறதுங்க. புதிதாக வேலைக்கு முயற்சி செய்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. வேலையில் இருப்பவர்களுக்கு அவர்கள் விரும்பிய சலுகைகள் கிடைப்பதற்குரிய வாய்ப்புகளும் இருக்கு. தொழிலை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கிடைப்பது அப்படிங்கிறது சற்று கடினமாக தாங்க இருக்கும். தொழிலில் இருக்கக்கூடிய போட்டிகளை சமாளிப்பதற்காக நீங்க கொஞ்சம் சிரமப்பட வேண்டிய சூழ்நிலையும் உண்டாகலாம். புதிதாக எந்தவித முயற்சிகளையும் எடுக்காமல் இருப்பது புத்திசாலித்தனமாக கருதப்படுகிறது அப்படின்னு நான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இந்த வைகாசி மாதமானது கொஞ்சம் கூடுதல் கவனத்துடன் செயலாற்ற வேண்டிய காலகட்டமாக திகழப்பெறுங்க. நீங்கள் பொருளாதாரத்தில் எதிர்பார்த்த அளவிற்கு பணவரவு உங்களுக்கு ஏற்படும். அதற்கு இணையான செலவுகளும் ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகளும் உண்டாகும். உடன் இருப்பவர்களுடன் பக்குவமாக நடந்து கொள்வதன் மூலமாக தேவையற்ற பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நீங்கள் விரும்பிய நல்ல இடத்துல திருமணம் அமையப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். வேலை சுமை சற்று அதிகமாக தாங்க இருக்கும். கவனத்துடன் வேலையை செய்வதன் மூலமா வேலையில் தேவையற்ற பிரச்சனைகள் வருவதை உங்களால் தவிர்த்து கொள்ள முடியும். உடன் பணி புரிபவர்களை கொஞ்சம் அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லது. தொழிலை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கிடைக்காது அப்படின்னாலும் கூட உங்களினுடைய கடின உழைப்பிற்கு ஏற்ற பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கப்பெறுங்க. புதிய முதலீடுகள் எதையும் செய்யாமல் இருக்கிறதே இந்த காலத்தில் ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி எதிர்பாராத செலவுகள் ஏற்படுவதற்குரிய வாய்ப்பு சற்று கூடுதலாக இருக்கிறதுனால பணத்தை செலவு செய்யும் பொழுது கொஞ்சம் திட்டமிட்டு பட்ஜெட் போட்டு செலவு செஞ்சீங்க அப்படின்னா ஓரளவிற்கு பண நெருக்கடியை உங்களால் தவிர்க்க முடியும். அதே சமயம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் கொள்ளுங்க. உடல் ஆரோக்கியத்தில் அலட்சியமாக இருந்தீங்க அப்படின்னா மருத்துவ செலவுகளும் மறுபுறம் அதிகரித்து காணப்படும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் அதீத கவனத்துடன் செயல்படுவது அவசியமாகிறது. குடும்ப விஷயத்தை எக்காரணத்தை கொண்டும் பிறரிடம் பகிர்ந்து கொள்வது இந்த வைகாசி மாதத்தில் ரிஷபராசி அன்பர்கள் தவிர்ப்பது ரொம்ப நல்லதுங்க. நீங்கள் வேலைக்கு புதிய வேலைக்கு விண்ணப்பம் செய்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வேலை உங்களுக்கு
உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கப்பெறும். ஒரு சிலருக்கு மன அழுத்தத்தால் வேலை பாதிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகலாம். சூழ்நிலைக்கு ஏற்றமாறு நீங்கள் நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. தொழிலை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவிற்கு நீங்கள் லாபம் அடையணும் அப்படின்னா நீங்கள் திறம்பட செயல்பட வேண்டியதாக இருக்கும். உங்களுடைய தொழிலையோ அல்லது வியாபாரத்திலேயோ புதிய யுத்திகளை நீங்கள் கையாள வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு உருவாகலாம். அது மட்டும் இல்லாமல் தொழிலை விரிவுபடுத்த நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே ஓரளவிற்கு வெற்றி பெறும். இருப்பினும் அதில் சின்னதாக ஒரு தடை, தாமதம், இழுபறி போன்றவை ஏற்படலாம். இருந்தாலும் தடைகளை தாண்டிய வெற்றியை நீங்கள் கண்டிப்பாக அடைவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி இந்த காலத்தில் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா பொருள் சேர்க்கை ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகள் இருக்குங்க. திருமணம் தொடர்பான முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாக முடியும். வேலை சுமை அதிகமாக தாங்க இருக்கும். அதை திறம்பட செய்து முடிப்பதன் மூலமா சலுகைகள் கிடைப்பதற்குரிய வாய்ப்புகளும் உண்டாக பெறும். தொழிலை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கிடைக்கலாம். தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய முயற்சிகளில் வெற்றி பெறுவீங்க. ஒரு சிலருக்கு புதிய தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பணவரவு ஏற்படுவதற்கு சிறிது கால தாமதம் ஆகதாங்க செய்யும். ஒரு சிலருக்கு உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்பு ஏற்படக்கூடும். முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு முன்பாக கலந்து ஆலோசித்து எடுப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு சிலரது இல்லத்தில் சுப நிகழ்வுகள் நடைபெறுவதற்குரிய வாய்ப்புகளும் உண்டாக பெறும். அதே மாதிரி புதிய வேலைக்கு முயற்சி செய்வதை இந்த காலகட்டத்தில் தவிர்த்து கொள்ளுங்க. தொழிலை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கிடைக்காதுங்க. தொழிலை விரிவுபடுத்துவதற்கு நீங்கள் முயற்சிகளை மேற்கொள்றீங்க அப்படின்னா அதில் கொஞ்சமாக சிரமத்தை நீங்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்கும். சொல்லப்போனால் இந்த வைகாசி மாதம் ஒரு சுமாரான காலகட்டமாக ரிஷபராசி அன்பர்களுக்கு இருக்குங்க. எப்பொழுதும் போலையும் இருக்காது. அதே மாதிரி கடந்த காலத்தை விட சிறப்பான ஒரு காலமாகவும் இந்த வைகாசி மாதம் அமையப்பெறாது. இந்த வைகாசி மாதம் ஒரு சுமாரான காலமாக இருக்கும். உங்களுக்கு நன்மையும் தீமையும் கலந்தவாறே நடைபெறும். அப்படிங்கிறதுனால இந்த காலம் எப்படி அமையப்பெற போகிறது அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் சில விஷயங்களில் மாற்ற வேண்டியதாக இருக்கும். அதாவது சூழ்நிலைக்கு தகுந்தவாறு நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. அதனால் எந்த ஒரு செயல்லையுமே சரிங்க நிதானமாக சிந்தித்து செயல்படுங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பெரிதளவில் எந்தவித பாதிப்பும் ஏற்படாது. அதே மாதிரி பொறுமையாக அனைத்து வித பிரச்சனையும் கையாண்டிங்க அப்படின்னா பெரிய அளவில் பிரச்சனைகள் பூதாகரமாக வெடிப்பதை நீங்கள் தவிர்க்க முடியும். பலதரப்பட்ட பிரச்சனைகளையும் தவிர்க்க இது ஏதுவாகவே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் மாதத்தினுடைய பிற்பகுதி, அதாவது வைகாசி மாதத்தினுடைய 2வது வாரத்திற்கு மேலே ஒரு சிலருக்கு திடீர் பணவரவு ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகள் உண்டாகும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்குரிய வாய்ப்பு ஏற்படும். ஒரு சிலருக்கு பழைய கடன்களை அடைப்பதற்குரிய வாய்ப்புகளும் ஏற்படும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி சாதகமான சூழ்நிலையே வேலையிலையும் நிலவ பெறும் அப்படின்னு கூட சொல்லலாங்க. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த சலுகைகள் கிடைப்பதற்குரிய வாய்ப்புகள் அமையப்பெறும். தொழிலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கிடைக்கலனாலும் உங்களுடைய மனது திருப்தி அடைகிற அளவிற்கு உங்களுக்கு பண வரவு உங்களுடைய தொழிலையோ வியாபாரத்திலேயோ உங்களுக்கு கிடைக்க பெறலாம். அதே மாதிரி தொழிலில் முக்கிய முடிவுகள் எதையுமே இந்த காலகட்டத்தில் எடுப்பதை தவிர்த்து கொள்ளுங்க. அதே சமயம் இந்த காலத்தில் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சிறு சிறு உடல் பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாக இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருப்பது அவசியமாகிறது. தேவையற்ற வீண் விரயங்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. தொழிலை அபிவிருத்தி செய்வதற்காக புதிதாக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம். சுபகாரியங்களை செய்வதன் மூலமாக வீண் விரயங்கள் தவிர்க்கப்படும். வேலை சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு சாதகமான முடிவுகள் ஏற்படலாம். வாகனம் ஓட்டும் பொழுது கைபேசி பயன்படுத்துவதை தவிர்த்துவிட்டு கவனத்துடன் வாகனத்தை இயக்க வேண்டியது அவசியமாகிறது. அதே மாதிரி வீண் விரயத்தை மாற்றுவதற்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுவதும் சுபகாரியங்களில் பணத்தை செலவழிப்பதும் ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக அமையும். சில விஷயங்களில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு சில பிரச்சனைகள் ஏற்பட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு அந்த விஷயம் சாதகமாக அமைவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும். வீடு, தொழில், வேலை போன்ற விஷயங்களில் ஒரு சில மாற்றங்கள் உங்களுக்கு உருவாகலாம். இருப்பினும் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. சட்ட பிரச்சனைகள் வராமல் பார்த்து கொள்வது
அவசியமாகிறது. வியாபாரத்தையும் தொழிலையும் அடுத்த கட்டத்திற்கு முன்னோக்கி கொண்டு செல்வீங்க. அதனால் உங்களுக்கு பேரும் புகழும் கிட்டும் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த காலத்தில் இன்னும் பல நன்மைகள் கிடைக்கணும் அப்படின்னா இந்த மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமை அன்று இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் வழிபடுவது ரொம்ப ரொம்ப நன்மையை தரும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் விநாயக பெருமானையும் முருகப்பெருமானையும் வழிபட்டு வருவதன் மூலமாக குடும்பத்தில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் செல்வ வளமும் நிலைத்திருக்கும்.